இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆயில் பேஸ்டில் வச்சு அழகான சீனரி வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக பர்பிள் கலரும் பிங்க் கலரும் பேபி பிங்க் கலரும் யூஸ் பண்ணியிருக்கோம். பர்பிள் கலரை யூஸ் பண்ணி லைட்டாக அங்கங்கே வர மாதிரி நம்ம வந்து ஷேட் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோவில் கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேப்பிட்டு ஷேட் பண்ணிக்கலாம். இப்போது கேப்பையெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி பிங்க் கலரை வச்சு நம்ம வந்து ஷேட் பண்ணிக்கிறோம். கீழே முடியும் போது ஃபுல்லான பேபி பிங்கை வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இதில் வந்து மலைகள் இருக்க மாதிரி வரையலாம். அதனால் அந்த மலைகளை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்க இடத்துக்கெல்லாம் பேபி பிங்க் கலரை வச்சே கலரிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் கேப் இல்லாமல் கலரிங் வந்து பண்ணி முடிச்சுட்டு மெர்ச் பண்ணுறதுக்காக டிஷ்யூ பேப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா இடத்துலையும் கேப் இல்லாமல் நம்ம வந்து மெர்ச் வந்து பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போது மலைகளுக்கு வந்து கலர் பண்ண ஆரம்பிக்கலாம். கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழே வந்து டார்க் பிளாக் கலர் வர மாதிரியும் நேவி கலர் வர மாதிரியும் நம்ம வந்து கீழே வந்து டார்க்னஸாக கொடுத்து முடிச்சுட்டு, இப்போ மேலே வந்து டார்க் பர்பிள் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு சைடாக வர மாதிரி நான் வந்து கலரிங் வந்து பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோவில் கட்டுற பார்த்தீங்களா, அந்த மாதிரி மலையோட சைடு ஆஃப் மட்டும் வர மாதிரி டார்க் கலர் கொடுத்துட்டு மீதி இருக்கிற இடத்துக்கு லைட்டாக கலரிங் வர மாதிரி பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோவில் கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டார்க் அண்ட் லைட்டாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போது லைட்டாக கலரிங் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல லைட்டாக நேவி கலர் வர மாதிரி நம்ம கலரிங் வந்து பண்ணி முடிச்சுட்டு மெர்ச் வந்து பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கும் நான் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி மெர்ச் வந்து பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போது ஃபுல்லாக மெர்ச் வந்து பண்ணி முடிச்சுட்டு ஒயிட் கலர் அக்ரிலிக் யூஸ் பண்ணி அந்த டார்க் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அவுட்லைன்ஸ் வர மாதிரி நம்ம வந்து பனி வந்து விழுகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அது வந்து பனி படலைன்னா மலைகளுக்கு மேலே அந்த பனி நிற்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் வரக்காக இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோவில் கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒன் சைடு மட்டும் அந்த பனிகள் இருக்க மாதிரி வரையறக்காக அக்ரிலிக் யூஸ் பண்ணி ஒயிட் கலரில் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து லைட்டாக ஒரு ஷேடோ மட்டும் நம்ம ஒயிட் கலர் யூஸ் பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லேயராக நம்மளோட அவுட்லைன்ஸ் மட்டும் டார்க் ஒயிட்டாக நம்ம கொடுத்துருப்போம். இப்போ மலைகள் வந்து கீழே முடிகிற இடத்துலையும் லைட்டாக ஒயிட் கலரை யூஸ் பண்ணி லைன்ஸ் மாதிரி இழுத்து விட்டுக்கிறோம். இப்போ லாஸ்ட் லேயராக டார்க் ஒயிட் கலரை யூஸ் பண்ணி மெர்ச் வந்து பண்ணி விட்டுக்கிறோம். ரொம்ப மெர்ச் பண்ணாமல் லைட்டாக டார்க் ஒயிட் தெரிகிற மாதிரி நம்ம வந்து அவுட்லைன்ஸை வந்து மெர்ச் வந்து பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ மேலே வந்து 3 இருக்க மாதிரி வரையலாம். இதுக்காக ஒயிட் கலர் யூஸ் பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் போட்டு 3 மாதிரி ட்ரா பண்ணி முடிச்சுட்டு சின்ன சின்ன டாட்ஸ் வச்சு சுற்றியும் ஸ்டார்ஸ் இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். லைட்டாக அந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டு கொஞ்சம் பெரிய ஸ்டார்ஸ் வர மாதிரியும் சின்ன சின்ன ஸ்டார்ஸ் வர மாதிரியும் போட்டிருக்கோம். இப்போது கீழே வந்து ஒரு சின்ன இடத்துல மட்டும் குளத்துல தண்ணி இருக்க மாதிரி இருந்துட்டு சுற்றியும் புல்வெளி இருக்க மாதிரி ட்ரா பண்ணலாம். இதுக்காக டார்க் க்ரீனும் லைட் க்ரீனும் நம்ம யூஸ் பண்ணி சுற்றியும் புல்வெளி இருக்க மாதிரி ட்ரா பண்ணலாம். அதுக்காக இந்த சாய கலரில் க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டார்க் க்ரீன் யூஸ் பண்ணியும் லைட் க்ரீன் யூஸ் பண்ணியும் ஃபுல்லாக ஒயிட் கேப் இல்லாமல் கலரிங் வந்து பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ மெர்ச் வந்து பண்ணிக்கலாம். மெர்ச் பண்ணுறதுக்காக ஹேண்டும் டிஷ்யூ பேப்பரும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தடில் நம்ம வந்து மெர்ச் வந்து பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் குளத்தில் வாட்டர் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதுக்காக பிங்க் கலரும் பர்பிள் கலரும் யூஸ் பண்ணி நம்ம வந்து மெர்ச் வந்து பண்ணி விட்டுக்கலாம். டார்க் பிங்க் கலர் வர மாதிரி நான் வந்து கலரிங் வந்து பண்ணியிருக்கேன். இப்போது எல்லாத்தையும் மெர்ச் வந்து பண்ணி முடிச்சுட்டு புல்வெளியோட அவுட்லைன்ஸ்க்காக டார்க் க்ரீனை யூஸ் பண்ணி அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கோம். இப்போது ஒயிட் கலரை யூஸ் பண்ணி லைட்டாக லைன்ஸ் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். குளத்தில் அது வெளிச்சம் படும்போது ஒரு எஃபெக்ட் தெரியும் பார்த்தீங்களா, அதுக்காக லைட்டாக லைன்ஸ் மாதிரி போட்டுட்டு இப்போது அக்ரிலிக் பிளாக் கலர் யூஸ் பண்ணி செடிகள் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கலாம். ரேண்டம்ஸாக லைன்ஸாக நம்ம இழுத்து விட்டுட்டு அதில் வந்து லீவ்ஸ் இருக்க சின்ன சின்ன லீவ்ஸ் இருக்க மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோவில் கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேஜோட பார்டரில் வந்து சின்ன சின்ன செடிகள் இருக்க மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். செடிகள் வந்து மறைஞ்சு முடிச்சுட்டு கீழே வந்து புற்கள் இருக்க மாதிரி வரையறதுக்காக ரேண்டம் லைன்ஸாக இழுத்து விட்டுட்டு கொஞ்சம் பெரிய புற்களாக வர மாதிரி இழுத்து விட்டுருக்கோம். வீடியோவில் கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவுட்லைன்ஸ் வந்து கொடுத்து முடிச்சுக்கலாம். இதோட நம்ம டிராயிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் என்ன சொல்லுங்கள், அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.